ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சௌச்சௌ பொரியல் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். அது கூட கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை போட்டுக்கணும். வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம லைட்டாக வதக்கின போதும் அது கூட சௌச்சௌ சேர்த்துக்கணும். நம்ம வெட்டி வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கிற சௌச்சௌவை இதில் சேர்த்துக்கணும். லைட்டாக கோல்டன் கலர் வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ நல்லா சௌச்சௌவை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இது கூட உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த மாதிரி நல்லா வசங்கினது நம்ம இந்த மாதிரி சௌச்சௌ போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும், சிம்மில் வச்சா போதும். இந்த மாதிரி ஒரு பவுல் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ அதை நல்லா பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றினக்கப்புறம் நமக்கு வெந்துடும். நம்மளோட சௌச்சௌ பொரியல் ரெடி. இது நல்லா தண்ணி வற்றினதும் நம்ம தேங்காய் அரைச்சிக்கணும். தேங்காய் அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை முதல்ல பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் கூட நம்ம என்னெல்லாம் சேர்த்தோன்னா தேங்காய், சீரகம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா இந்த 4ஐயும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இது தண்ணி நல்லா வற்றினதும் நம்ம இந்த தேங்காய் போட்டு நல்லா எடுத்தோன்னா நம்ம